நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைகரை வானம் வானவில் வண்ணம், மழைக்கால மாலை மண்தரை வீடு, தூரிகை ஓவியம் தூளியில் பிள்ளை, இவை எல்லாவற்றிற்கும் இணை ராஜாவின் இசை. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பெருமையுடன் கொண்டாடுகிறது இந்த வாரம் முழுவதும் அந்த மாமேதையின் இணையற்ற இசையை தான். Let's give it up for என்றென்றும் ராஜா. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம், ஒரே வீணை ஒரே ராகம். ஃபஸ்ட்டு ராஜா சாருக்கு என்னோட பெரிய ப்ரணாம்ஸ். அவர் மூலியமாக தான் நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானேன். அதுக்கு எப்படி எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. ஆக்சுவலி இந்த மாதிரி பாட்டில் வந்து யூ நீட் ரொமான்ஸுங்கும் போது தப்பாக நினைக்காத. நோ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் வித் அ கேர்ள் ரொமான்ஸுங்கிறது. எனி திங் தட் இஸ் பியூட்டிஃபுல் யூ ஹாவ் டு என்ஜாய் இன் லைஃப். தட் இஸ் ரொமான்ஸ். அதுதான் பாலு சார்ட்டு இருக்கு. அவர் வந்து அந்த பாட்டை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பார். யூ சச் அ குட் சிங்கர். ஓகே, பாடினேன். அந்த ஹம்மிங் மட்டும்தான் கொஞ்சம், அதர்வைஸ் பியூட்டிஃபுல் சாங் சாய்ஸ் அண்ட் யூ டிட் ஜஸ்டிஸ். தேங்க்யூ. ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள், நான் எங்கும் காணுகின்ற பாவை வண்ணங்கள், ஆனந்தம் ஒன்றல்ல ஆரம்பம் இன்றல்ல, எங்கெங்கோ செல்லுதே என் நெஞ்சை கிள்ளுதே, அங்கே அங்கங்கே வாவின் மங்கங்கள். Senorita, I love you, my sweetheart, you love me. you don't bother about sometimes, you know, live பாடும்போது சில நோட்ஸ் மிஸ் ஆகும். பட் நெவர் மிஸ் திஸ் ஜாய் ஆன் ஸ்டேஜ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. யூ சவுண்ட் சோ குட். ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகளின் பொன்னேர் சிலையே, ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகளின் பொன்னேர் சிலையே, காதல் தேவதையே, காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன். கஷ்டமான பாட்டு இது சொல்கிறது, ஏன்னா ஓப்பனிங்கே கஷ்டம். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் அந்த ஹார்மனி. You want to sing that harmony? Yes. Wow. இல்லை, நீங்கள் வந்து இதே பாடுங்க, நான் ஹார்மனி அது பாடுறேன். இசைஞானி இளையராஜாவை பற்றி ஒரு விஷயம் தகவல். ரெக்கார்டிங் 9 to 1 அவர் காலையில் 6:30 மணிக்கே ஸ்டுடியோக்கு வந்துடுவார். தனி ரூமில் அவரும் அவருடைய ஹார்மோனியை பற்றி மட்டுமே, மேலே அவருடைய படம் போட்ட இந்த நோட்டேஷன் நோட் இருக்கும். அதில் எடுத்து பேக்ரவுண்ட் நோட்ஸ் எழுத ஆரம்பித்தோன்னா குறைஞ்சது ஒரு 1 hour ஆகும். அதை எழுதி முடிச்சுட்டு ஆர்கெஸ்ட்ரா வரதுக்குள்ளே அப்புறம் அவர் ரெடியாகி வந்தார்னா, அவர் ஒரு தடவை அந்த எழுதின பேக்ரவுண்டை 2வது தடவை எங்கேயாவது அடித்து திருத்து மாற்றினாருங்கிற சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி முதல் தடவை அவர் பாம்பேயில் போய் பாம்பேயில் இருக்க ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு சாங் தாரி வரும் அன்பே வா, அந்த சாங், அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கொண்டு போய் அதை வச்சு அங்கே இருக்க ஆர்கெஸ்ட்ரா அப்படி வயலின் எடுத்து வச்ச உடனே அப்படி போட்டோன்னே வா வா வான்னெல்லாம் வயலின் அப்படியே ஒரு நோட்டை வாச்சவங்க அப்படியே நிப்பாட்டிட்டு எல்லோரும் எந்திரிச்சு நின்று ஒரு 5 minutes கிளாப்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எல்லாம் ஆர்கெஸ்ட்ரா உட்காந்தாங்க. அந்த பெருமைக்குரியவர் இசைஞானி இளையராஜா அவர்கள்.
ப்ரொஃபஷனல் சிங்கர் எப்படி பண்ணாது, என்ன அனுபவிச்சு எப்படி சின்னது பெருசு எப்படிலாம் கொடுப்பாங்களோ அது ரொம்ப நல்லா இருந்தது. பட் சூப்பர் பார்வதி, அவுட்ஸ்டாண்டிங். ரெண்டிஷன் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். இதில் வந்து அந்த ஜாகிங் சவுண்ட் எப்படி வந்தது தெரியுமா? தெரியாது. பாவம் உங்கள் 2 பேர் தொடையில் தட்டி தட்டி அடுத்த நாள் ரெக்கார்டிங்கே வரலையா. அதெல்லாம் முதல்ல கீபோர்டில் கொடுத்தாங்க, கீபோர்டில் கொடுத்தாலும் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் கட்டையில் வச்சு தட்டினா கட்டை சவுண்டு தான் கேட்குது. அதுக்கப்புறம் ரிதம் வாசிக்கிறவங்க ஜெயிச்சான்னு நினைக்கிறேன், கண்ணையா 2 பேரையும் உட்கார வச்சு தட்டி தட்டி ஃபுல் சாங்கை வாச்சு கடைசியில் 2 நாளைக்கு அவங்க ரெக்கார்டிங் வரல. ஏன்னா 2 பேருக்கும் தொட வீங்கிருச்சு. விக்ரம் இப்போ இங்கே வந்து யார் கொடுத்தாங்க அது? இங்கே விக்ரம் தொடத்தட்டி விக்ரம். இன்று முதல் அவர் தொடத்தட்டி விக்ரம் என்று அழைக்கப்படுவார். பாருங்க, இப்போ கூட அந்த உண்மையில அந்த தொடையில் தட்டினாதான் அந்த ஓடுற மாதிரி சவுண்டு வரும்ன்றது விக்ரமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் லெக் பீஸ் விரும்பி சாப்பிடுவார் சார். நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சு ராஜா சாருக்காக பாடின ஒரு பாடல். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு சாங் ஷைலஜா மேடமோட பாடுற ஒரு கிளி இருக்குது. அந்த சாங் எப்போவுமே எனக்கு நான் பாடணும்னு ஆசைப்படுவேன். சரி. ஒரு கிளி உருகுது, ஒரு மயில் பழகுது, ஓ மைனா மைனா. உறும்புகள் தொடருது, அரும்புகள் வளருது, ஓ மைனா மைனா. தளிருது மலருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. தளிருது மலருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. இருமனம் இணையுது, இரு கிளி தழுவுது, ஓ மைனா ஓ மைனா. இருமனம் இணையுது, இரு கிளி தழுவுது, ஓ மைனா ஓ மைனா. ஒரு கிளி உருகுது, ஒரு மயில் பழகுது, ஓ மைனா மைனா. உறும்புகள் தொடருது, அரும்புகள் வளருது, ஓ மைனா மைனா. குக்கு 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரவுண்ட். ராஜா சாரோட மியூசிக் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட். அவருடைய மிகப்பெரிய ஃபேன். அண்ட் நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம், ஆசைப்பட்றோம். ஆக்சுவலாக நான் அவருடைய ஃபேன் இல்லை, அவருடைய குழந்தை. ஐ ஸ்டில் ரிமெம்பர் எங்கள் ஃபாதர் வந்து என்னை ஒரு திண்டுக்கல்லில் ஒரு ஃபேரில் தூக்கிட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீனில் சுஜாதா அம்மா பாடுற அந்த பாட்டு அன்னக்கிளியை ஒன்று தேடுது. ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட் லல்லபின்னு சொல்லுவேன். ஸோ தட் இஸ் அ கனெக்ஷன். எனக்கும் சினிமா ஃப்ரேமுக்கும் கனெக்ட் ஆனது ஒன்லி த்ரூ இளையராஜா. ஸோ நான் அதை வெக்கமே படலை. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பட் நான் சினிமாவுக்கு வந்தது காரணம் ஒரு காரணம் இல்லை, வெறும் இளையராஜா தான். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹ நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் அரங்கேறும் கண்ணோரம். நீதானே எந்தன் பொன் வசந்தம். அவரோட பாலு சாரோட கம்பேர் பண்ண முடியாது. பட் நம்ம வி ஹாவ் டு இம்பைப் தட், யூனோ. வெரி குட் ஜாப். பட் இந்த பாட்டை தூக்கிட்டு போயிடும் யாரெல்லாம். நோ ப்ராப்ளம். மீன் இந்த செலெக்ஷன் ஆஃப் த சாங் அண்ட் யுவர் வாய்ஸ், தட்ஸ் இனஃப். குட். இது ஒரு நிலக்காலம், இரவுகள் கணக்கானும். இது ஒரு நிலக்காலம், இரவுகள் கணக்கானும். மாடை கூட பாரமாகும், பாரிஜாதம் ஈரமாகும். இளமையே வசந்தமாகும், பறவையே வருகவே. ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து காம்படிஷன் அப்படி என்றது மறந்துட்டோம். ரொம்ப ரசிச்சிட்டோம். மார்க் போடணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஐ திங்க் இந்த சாங் சாய்ஸ்னால ஐ திங்க் நீங்கள் வந்து யூ டுக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஃபேன்டாஸ்டிக், ரொம்ப பிரமாதம். பாட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு நீங்கள் அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, இல்லை நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போய் சொன்னீங்க அப்படின்ற ஒரு விஷயம் என் கூட ஷேர் பண்ணிக்க முடியும்? இல்லை, நந்தலாலாம் 6 பாட்டு கொடுத்தாரு. நான் 2 பாட்டு தான் வச்சேன் ஆக்சுவலாக. ஸோ பயங்கர கோவம் என் மேலே. பயங்கரமாக திட்டாரு என்னை. திட்டிட்டு இனிமேல் ஆஃபீஸ் பக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சார், நானும் ரொம்ப சீரியஸாக 2 வருஷம் வரவே இல்லை. 2 படம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் 4வது திரும்பி 6வது படம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போனேன். அவர் உள்ளே போனோடனே அவர் மறக்கலாம் மாட்டார் ஆக்சுவலி. அவர் பசுமர தாணி போல் அப்படியே வச்சுருப்பார். அவர் நான் போனோடனே என்ன அப்படின்னாரு, நான் ஒரு படம் பண்ண போகிறேன் ஓனாய் மாட்டுக்குட்டியும், அது மியூசிக் போடணும் நீங்கள் அப்படின்னேன். போன வாட்டியே 2 பாட்டு தான் வச்சேன், இப்போ இந்த வாட்டி ஒரு பாட்டாவது வைப்பையா அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த வாட்டி பாட்டே கிடையாதுங்க அப்படின்ட்டேன். அவர் பேசவே இல்லை, அப்படி திரும்பி உட்காந்துட்டார். அப்படி நீ என்னை வந்து அசிங்கம் பண்ணுறதுக்கே இங்கே வந்து வந்திருக்கியா அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்து வேறு பண்ணலான்னு நினைக்கிறேன் உங்களை. பாட்டு நல்லா பண்ணிட்டேங்க, இப்போ நான் வந்து வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போனோம். நான் வந்து ஒரு ஜான் வில்லியம்ஸு, இல்லை வந்து ஜேம்ஸ் ஹார்னரு, வந்து ஹேண்ட் சிம்மர் மாதிரி எங்கள் நாட்டிலையும் ஒரு பெரிய கலைஞன் இருக்கான். எங்கள் ஊரில் தெரியும், பட் உங்கள் ஊரில் சேலஞ்ச் பண்ணுற ஒரு ஆள் நான் வரேன்டா, கூப்பிட்டு வரேன்டான்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க வந்தேங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கன்வின்ஸ் ஆகல, அவ்வளோ சீக்கிரத்தில் கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாது ராஜா சார்ட்ட. அப்புறம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தேன் இந்த டைலாக்லாம் சொல்லும்போது. அப்புறம் கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் ரொம்ப பயங்கரமாக திரும்பியும் இல்லை நீ வந்து நான் மறக்கவே மாட்டேன், நீ வந்து யூ ஜஸ்ட் இன்சல்ட் மீ, திஸ் இஸ் வாட் த கன்டென்ஷனோ, யூ ஜஸ்ட் இன்சல்ட் மீ. ஐ சார் இல்லைங்க இன்சல்ட் பண்ணலைங்க, இல்லை நீ இன்சல்ட் பண்ணி இப்படியே பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் ஐ டோன்ட் நோ வாட் ஹவு குட் ஐ கன்வின்ஸ் ஹிம். இப்போ நான் உடனே சொன்னேன், நான் கண்ணாடி யூஸ்வலாக கழட்ட மாட்டேன், நீங்கள் வேணால் பாருங்களேன் என் கண்ணாடியை பாருங்கள். கண்ணாடி கழட்டினா அப்படியே கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக. தென் ஐ டோல்ட் ஹிம் basically I'm a very dramatic person. So I want to communicate that what I'm talking is very very truthful from my heart ன்னு சொல்லிட்டாக்க நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், திடீர்னு ஒரு ஃபோன் வருது, இளையராஜா இறந்துட்டாருன்னா உங்களை தான் பார்க்க வருவேன், எங்கள் அம்மாவை பார்க்க போக மாட்டேன்னு சொன்னேன். he walked towards me and he just tapped on my head. I said don't, இப்படிலாம் பேசக்கூடாது, ஓகே நீ போ நான் பண்ணித்தரேன்னு சொன்னார். ஸோ தட்ஸ் வாட் இளையராஜா. And that's true. If at all it's going to happen, and that's true actually. ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் பாடும் பறவைகள் தாளமிடும் பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ இது ஒரு பொன் மாலை பொழுது. நம்ம தேசம் எவ்வளோ முக்கியமானது வந்து காந்தி வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஒரு மியூசிக் எவ்வளோ முக்கியமானது இளையராஜா வந்த மாதிரி தான் தமிழுக்கு தெரிஞ்சுது. தாலாட்டு கேட்க நானும் இத்தனை நாள் காத்திருந்தேன், தாயுன்ன தேடி நானும் தவிச்சு நான் ஓடி வந்து. நான் வந்து நந்தலாலா போயிட்டு நான் சார்ட்ட வந்து கதைலாம் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பாட்டுக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து சொன்னேன். ஒரு 20 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து நான் வந்து இந்த படத்தினுடைய பயணமே என் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை போயிட்டு ஒரு அறை விடணும், அதுதான் கதை. இன்னொரு குழந்தை என் கூட வருது, எங்கள் அம்மாவை பார்த்து அவங்க அம்மாவை பார்த்து ஒரு முத்தம் கொடுக்கணும். ஸோ ரெண்டு பேரும் ட்ராவல் இதுதான் ஆக்சுவலி. ஸோ நான் போயிருக்கும் போது எங்கள் அம்மாவை அறையலான்னு போனேன். ஏன்னா 25 வருஷம் என்னை வந்து மென்டல் அசிலமில் நீங்கள் போயிட்டே நீ போட்டு போகலான்னு உன்னை அடிக்கிற தாண்டி வந்தேன் அப்படின்னு நான் போவேன் ஆக்சுவலாக. நான் போயிட்டு எல்லாம் உச்சக்கட்டம் போய் திட்டிட்டு நான் போய் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது தென் ஐ கேம் டு நோ எங்கள் அம்மா என்னை என்னைக்கு விட்டுட்டு வந்தாங்களோ அந்த அசிலத்தில், அன்னையிலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளே வரவே இல்லை, பின் வழியே அங்கேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் போய் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் வந்து நான் அப்படி உன்னை அடிக்கணும்னு வந்தேனம்மா, ஆனால் நீ ஒரு குழந்த மாதிரி இருக்கியே, இப்போ நான் உன்னை கொஞ்சம் நிலைமை ஆயிடுச்சே, நான் உன்னை மடியில் வச்சுக்கிற தாயா ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னா யூ டோன்ட் பிலீவ். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருந்தார். அப்படியே அதுக்கப்புறம் விரல் அப்படி கையை வச்சார் அந்த ஹார்மோனி கட்டில். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்ப மாட்டீங்க, நான் பாடினேன்ல இந்த வரி இந்த வரிகளோட அந்த கம்போஷன் பண்ணினார் ஆக்சுவலி. நான் வந்து ஐ couldn't stand there. I was crying like a baby and I ran off. ஒன்றே ஒன்று சொல்லுவேன்,
ஐ எம் வெரி ப்ரவுட் ஆக்சுவலி இந்த ஏஜில் அவரை நான் பார்த்துக்கிட்டே என்னால் வாழ்ந்தேன் அப்படி சொல்லுங்கள். என்னுடைய ஒரே சாதனை அதுதான் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு 100 ஆஸ்கர் வாங்கினா கூட அது ஈக்குவல் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புத்தன் போது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம் தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். புத்தன் போது காலை பொன்னிற வேளை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் என் ஆஃபீஸில் ஐ திங்க் ஐ கேன் பி வெரி ஃப்ராங்க், நாங்கள் தண்ணி அடிச்சுட்டா கேட்குற ஒரே சாங் இந்த சாங் தான். ஒரு 100 வாட்டியெல்லாம் கேட்டிருக்கோம் கண்டினியூஸாக ஒரு நைட் ஃபுல்லாக ஆக்சுவலாக. அதே திருப்பி ஓடிட்டே இருக்கும். இன்றைக்கி அது இல்லாமல் கேட்குறேன் ஆக்சுவலி. தேங்க்யூ ஃபார் தட் ஆக்சுவலி. சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? அன்பிலீவபிள் சாங்னா வந்து நான் சொல்லுவேன்னா மொத்தம் ஒரு 3 பாடல்கள் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 3 பாட்டை செலக்ட் பண்ணலான்னா இந்த பாட்டு தான். ஐரானிக்கலி திஸ் சாங் வாஸ் நாட் யூஸ்ட் இன் த மூவி. ஆக்சுவலாக நான் வந்து நம்ப மாட்டேங்க, நான் சித்திரம் பேசடி பாட்டு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி நினச்சி அலைகள் ஓவியத்தில் ப்ரொடியூசர்ட்டு போயிட்டு சார் இந்த பாட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக லைஃப்பில் நான் ஒரு நல்ல படம் பண்ணும்போது நான் ராஜா சார்ட்ட போயிட்டு இந்த பாட்டை நான் யூஸ் பண்ணி நான் என்னுடைய விஷுவலில் எப்படி பண்ணணும்னு பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லணும்னு ஆசை. அப்சல்யூட்லி இட்ஸ் ஆக்சுவலி வாட் யூ சே, இட்ஸ் எ டிவைன் மியூசிக் ஆக்சுவலி. பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது, 2 உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. இன்னைக்கு வந்து என் லைஃப் இன்னைக்கு டுடே இஸ் மை லைஃப் இஸ் காட் கம்ப்ளீட் ஆக்சுவலி. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நான் ஆக்சுவலாக நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். ரொம்ப கம்பல் பண்ணி வாங்க. நாங்கள் வந்து பார்த்தா ஐ டென்ட் நோ தட் ஐ எம் கோயிங் டு ரீப் சச் அ ஈல்டு. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஒரு மியூசிக்கல் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அட் ஆல். Absolutely thrilled actually. I'm actually bowed down. I touch all the children's feet actually. So beautiful actually. நான் ரொம்ப தைரியமாக இங்கே சொல்ல நினைக்கிறேன், உலகத்திலே பெஸ்ட் கம்போசர் இளையராஜா தான். I think this whole world is so beautiful because Ilayaraja has composed beautiful songs actually. I have seen people, ராஜா சாரோட பக்தர்கள் நிறைய பார்த்துருக்கேன். Devotees they'll do anything for him. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். பட் உங்களை மாதிரி ஒரு ராஜா சாரோட ஃபேன் நான் பார்த்ததில்லை சார். அண்ட் ஐ ஹோப் யுவர் அசோசியேஷன் வித் ராஜா சார் கெட்ஸ் அஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக். Thank you. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பது தானே. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கேட்டேன்னா நான் வந்து ரொம்ப மொட்டையாக பாடிருக்கேன். அப்போது வந்து எனக்கு அந்த ஏஜில் வந்து தெரியாது எப்படி எந்த அளவுக்கு இம்ப்ரவைஸ் பண்ணி பாடணும். இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க அது. தேங்க்யூ. பாடினதுக்கப்புறம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருந்ததுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இளைய பூவே வரந்தரும்
உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ரொம்ப அருமையாக பாடினீங்க. நீங்கள் ரொம்ப அருமையாக பாடினீங்க. இட்ஸ் நைஸ். அவ்வளோதான். இந்த உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சாங் sounded very good along with a great orchestra. இன்னைக்கு இந்த நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு we have some very special people right here with us. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் ராஜா சாரோடைய இசைக்கு ஒரு பக்க பலமாக இருந்து அவருடைய ரைட் ஹேண்ட் மேனாக ஒவ்வொரு ஹிட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற ஒரு ரொம்ப எமிரண்ட் ஆன கீபோர்டிஸ்ட் தான் இப்போ சந்திக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விஜய் இமானுவேல் சார். 1973 I met him. We both played guitar for G.K. Venkatesh. We have been such good friends. Musician patti vidunga. He is a musician. I was playing for him, gave my heart and soul and played for him. But more than that, he's such a good friend of mine. We are such good friends. இந்த எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் வந்துச்சுன்னா வேறு ஏதாவது சின்ன சின்ன நிறை குறைகள் இருந்தால் கூட அது எல்லாமே அதில் அடிபட்டு போடும். எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சிங்கராக நீ வரக்கூடிய அளவுக்கு உனக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது. தீப்திக்கு எவ்வளோ வயசாயிடுச்சு தீப்தி? 18. ஷைலு இது பாடும்போது how old were you? மேபி Younger. 17. ஓ பரவாயில்ல, சேம் ஏஜ். So give a big clap for her. It's one of my என்ன சொல்கிறது மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ். அண்ட் அந்த வயசில் நிறைய சென்சுவஸ் ஃபீல் இருக்குது இந்த சாங். அது எப்படி ராஜா சார் how did he express that to you? எப்படி அது புரிஞ்சு பாடினேன்? எனக்கு தெரியாது, அவர் பாட வச்சாரு, நான் பாடினேன், அவ்வளோதான். விஜய் சாருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியாது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் மானிட்டர் முடிஞ்ச உடனே சொன்னார் மைக்கில், இன்னைக்கு ஷைலஜா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீர் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் நாவி நீயே தேவி. 2 ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு கால் வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆஃப்டர் ஹியரிங் யோ உங்கள் குரல் கேட்டதுக்கு அப்புறம் யூ ஹாவ் அ வெரி குட் வாய்ஸ், யூ ஹாவ் அ வெரி குட் ஃபியூச்சர். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. என் கால் வலி கம்மியாயிடுச்சு. ஐ லவ்ட் இட். காட் பிளஸ் யூ. கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இதழ்களிலே, பௌர்ணமி வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேளம், இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே, காதல் விழா நடத்துகிறார் சாகுந்தலா, அன்னமும் இவளிடம் நடைபழகும் இவள் நடை அசைவினில் சங்கீதம் உண்டாகும். சாய் விக்னேஷ் ரொம்ப நல்ல வாய்ஸ் தம்பி. உங்கள் வாய்ஸில் எல்லா பாடல்களும் நல்லா இருக்கும். எஸ்பெஷலி ராஜா சார் அவர்களுடைய பாடல்கள் பாடும்பொழுது அவர் அறிமுகம் பண்ண ஒரு பாடகரை எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். Keep it up. God bless. ஐ திங்க் 1976லேருந்து ராஜா சாரோட யூ பீன் எல்லா பாட்டுக்கும் நீங்கள் தானே வாசிச்சிருக்கீங்க. ஏதாவது கீபோர்டில் வாசிச்சானா வில் பி ஆல் ரியலி ஹாப்பி. கொஞ்சம் 6 வருஷம் அவுட் ஆஃப் டச்சில் இருக்கிறேன். பட் சரி, நான் ஏதாவது ஐ வில் ஃபிடில் அரவுண்ட்.
கொடுத்தான் ஜீவன் அங்கே என்னை சேரும் பாடல் இங்கே காற்றினில் ஓடும் காணாமல் கண்கள் நோகின்றதோ காதல் ஜோடி ஒன்று ஒரு ஈஸ் இருக்கு உங்ககிட்ட. ஒரு கஷ்டமான பாட்டாக இருந்தாலும் சரி, மேடைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. அது ஒரு குட் குவாலிட்டி, ஒரு சிங்கருக்கு வேண்டிய ஒரு நல்ல குவாலிட்டி அது. இங்கேருந்து சொல்லலாம் அங்கே சரணத் ஃபர்ஸ்ட் லைனில் மிஸ்டேக், லாஸ்ட் லைனில் மிஸ்டேக்னு. பட் அங்கே வந்து பாடும்போது தான் தெரியும் இந்த மாதிரி பாட்டு இட்ஸ் வெரி டஃப். யூ ரியலி ராக் த சாங். தேங்க்யூ சார். நோ டவுட் அபவுட் இட். செம்ம ஃபார்மில் இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ. கிரேட் சோனியா, எவ்வளவு நாளாச்சு உன்னோட ஃபார்மை பார்த்தேனோ. முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய், ஓ என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய், ஓ நீ இல்லை என்றால் என் வானில் என்றும் பகலென்று ஒன்று கிடையாது. அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் ரெண்டாய் கிடையாது. இந்த ஜீவன் அழைக்குது, நம் காதல் துடிக்குது. நல்லா இருந்தது ஆக்சுவலி. பல்லவி அச்சாரன்னு அந்த தாளம் மிஸ் பண்ண வரைக்கும் சூப்பராக பாடினேன். பட் பரவாயில்ல கணேஷ், அந்த இடம் தப்பு பண்ணிய அது எடுத்தாச்சுன்னா இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். இப்போது லாஸ்ட் இயர் லண்டன்லேருந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்திருந்தாங்க, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அந்த சாங்கை அவர் ஒரிஜினல் ஸ்கோர் கிடைக்கல போல இருக்கு. அவர் அதெல்லாம் ஜெராக்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு கொடுத்த உடனே, இல்லை இந்த மியூசிக்கெல்லாம் சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் தானே எழுதுனீங்க, நீங்கள் தானே. இல்லை எனக்கு நான் அப்போ எப்படி எழுதுன்னு எனக்கே தெரியல. கம்போசிங்கில் ஐ ஃபினிஷ் ரைட்டிங் தட் ஃபுல் என்டையர் ஸ்கோர். பாம்பேயில் பண்ணோம் சாங்கு, பாம்பே ஃபிலிம் ரெக்கார்டிங் தியேட்டரில். ஃபினிஷ் வித்தின் ½ an hour. அந்த என்டையர் ஸ்கோரு எனக்கு நான் எதுக்கு அந்த மென்ஷன் பண்ணுறேன்னா, நான் ரொம்ப ப்ளஸ் பண்ணேன். அவர் எழுதினது ஸ்கோர் அவருக்கு நான் உட்காந்து கீழே உட்காந்து பக்கத்தில் நோட் சொல்லிட்டு இருந்தேன் நான். அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நினைக்கிறேன், நான் அந்த ஒரு பெரிய பிளெஸிங் நான் நினைக்கிறேன். தீப்தி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது இல்லை? ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க நீங்கள். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கிடைச்ச ஒரு பாக்கியம் என்னென்னா, தெலுங்கில் இந்த பாட்டு நானும் அண்ணா 2 பேரும் சேர்ந்து பாடிருக்கோம். எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாட்டு. நான் வந்த புதுசில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 44வது 45வது பாட்டு சிவாஜி ஐயாவுக்கு பாட வச்சுட்டார். பாட வச்ச பிறகு கங்கை அமரன் சாரோட என்னை வந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அவருக்கு மட்டும்தான் சொன்னார் ராஜா சார். நான் அங்கே போன உடனே கங்கை அமரன் சார் போயிட்டு, வணக்கங்க அண்ணே அப்படின்னா, வாப்பா என்ன விஷயமா வந்த அப்படின்னாரு சிவாஜி சார். ஒன்றும் இல்லைண்ணே, இது புதுசாக பாடுறேன், இந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா. இப்படி திரும்பி பார்த்தா நான் இல்லை அங்கே. எங்கன்னு பார்த்தா காலில் இருக்கேன், ஆல்ரெடி சாஷ்டாங்க நமஸ்காரத்தில் இருக்கேன். யார் இவ பொடி பையா, டே எந்திரி, நல்லா பாடுறான் அண்ணே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, யாருக்கு பாடா இவ அப்படின்னாரு. உங்களை தானே கங்கை சார் சொன்னதில் எனக்கா இவனா என் கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு டென்ஷன் சார் அப்படின்னு பார்த்துட்டு,
நல்லாயிரு, பொழைச்சிட்டு போ அப்படின்ட்டார். சத்தியமாக பொழைச்சிட்டு போ, நல்லாயிரு அப்படின்ட்டார். அந்த படத்தில் இன்னொரு பாட்டு கூட பாட வச்சார். அந்த அளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேருக்கு அவர் இன்றைக்கி வந்து இசை சோறு வச்சிருக்கிற அந்த தெய்வம் வந்து அந்த 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 கும்பலில் நானும் ஒருத்தன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உந்தன் சங்கீத சலங்கையொலி இந்த ஏழைக்கு கீதாஞ்சலி, தங்க பாதங்களை செய்யும் ஒலி எந்தன் பூஜைக்கு கோயில் மடி, செவிரெண்டும் கண்ணாக ஆகும் இனி உயிரோடு சேரும் சுருதி, வெள்ளிச் சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. எல்லாம் பக்காவாக ரொம்ப அழகாக இருந்தது. ஜெயதீஸ்வரம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் இந்த லாஸ்ட்டில் அந்த கன்க்ளூடிங் பாட்டு இருக்கு இல்லையா, பாடுறீங்களே, அது தெளிவாக பிரைட்டாக பாடிருக்கலாம். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோர் கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது, கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே. சையத் பியூட்டிஃபுல்லாக பண்ணுங்க, லவ்லி. தாஸ் சாரோட வாய்ஸ் இந்த பாட்டில், வாய்ஸ் அண்ட் சிங்கிங், அது இட் இஸ் ஜஸ்ட் இன்கம்பேரபிள். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, சையத் யூ சாங் இட் யோர் வே. செந்தில் சார், நீங்கள் சொல்லுங்கள். ராஜா சாரோட மறக்க முடியாத ஒரு தருணம் ஒன்று இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? இப்போது ரீசெண்டாக மேகான்னு ஒரு படம் வரப்போகுது. அதில் உறவுகள் தொடர்கதைன்னு ஒரு பாட்டை வந்து ரீடு பண்ணியிருக்காரு. அந்த சாங் எனக்கு தான் கொடுத்துருக்காரு, கடவுள் புண்ணியத்தில். சார் வந்து கூப்பிட்டு, மைக்கு முன்னாடிலாம் நீ போக வேண்டாம், என் காது பக்கத்தில் நின்று பாடு, நீ ஓகே இல்லையான்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ மைக்குக்கு போ அப்படின்னாரு. ஒரு ட்ராக்லாம் ப்ளே பண்ணும்போது அவர் காதுக்கு பக்கத்தில் போயிட்டு நின்று பாடினேன். சரி போய் பாடிடு அப்படின்ட்டு போயிட்டார், அவ்வளோதான். அந்த பாடல் எங்களுக்காக 2 வரிகள். உன் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே, உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவே, வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நானும் இணையலாம், உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. மூன்றாம் பிறையில் அந்த தீம் மியூசிக் அவர் தான் வாச்சிருக்காரு. அதே சாங்கில் கூட பிட்டாக வரும். அது நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வயலினிஸ்ட் பெரிய மனசு பண்ணி அவங்க வயலின் பர்மனெண்ட்டாக இல்லை, இப்போது ஒரு 2 minutes கொடுத்துருங்க ப்ளீஸ். வாங்கண்ணே. கண்ணே கலைமானே கண்ணிமயிலேன கண்டேன் உனை நானே,
தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ. ஏன் இந்த கோவம், யார் தந்த சாபம், நீ மேடை மேகம், ஏன் மின்னல் வேகம், எடுத்தாலே சிரிக்கின்ற பாதி, தடுத்தானே இவன் என்ன நீதி, தடுக்காத எரிகின்ற ஜோதி, இவன் இன்று உறங்காத ஜாதி, படுக்கையில் பாம்பு நெளியுது, தலையணை 100 கிழிக்குது, நீ அருகிட ஆடையில் ஒரு நூல் என தினம் நான் இருந்தேன், தனிதபவதனி போ. அந்த சீசன் போன சீசனும் பார்த்தேன். இப்போது உங்களுடைய மாடுலேஷன், உங்கள் த்ரோ, உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம், உங்கள் பிச்சிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து இது நீங்கள் 100% இசையே தொழிலாக நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம். இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர்க்கவிதை, மௌனமே சம்மதமென்று தீண்டுதே மன்மத வண்டு, மௌனமே சம்மதமென்று தீண்டுதே மன்மத வண்டு, பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு. ஆரத்தி நைஸ் சாங், ஜூயட் சாங், கஷ்டமான ஒரு பாட்டு, எல்லாமே பக்காவாக இருந்தது. ஒரு பயம் ஒன்றுமே தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் செந்தில், சந்திக்கவும் சில வாய்ப்புகள் கிடைச்சது இல்லையா உங்களுக்கு? You கண்டிப்பா. met him in- அதாவது இதெல்லாம் வந்து லைஃப்பில் நடக்குமா அப்படின்றது எல்லாம் வந்து நம்ப முடியாத சில தருணங்கள்லாம் லைஃப்பில் நடந்தது. ராஜா சார் என் பேரை கூப்பிட்டு ஏய் செந்திலிங்க வா அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ராஜா சார் பற்றி நான் பண்ணுற நிகழ்ச்சியை ராஜா சாரே கேட்டாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் ராஜா சார் கேட்டுட்டு நீ ஏன் இப்படி பேசுகிற இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நான் வந்து இப்படி சொல்லக்கூடாது, இந்த இடத்துல நீ இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு 2-3 புக்கெல்லாம் கொடுத்து எனக்கு வந்து இதிலேருந்து சொல்லு அப்படின்லாம் சொன்னது வந்து லைஃப்பில் ஒரு பெரிய வரம். அது கடவுளை நம்ம சந்திப்போமான்றதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி ராஜா சாரை நான் இந்த அளவுக்கு பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேனான்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்கிட்ட இப்படி பேசுனது வந்து யாருன்னா சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு அந்த ஷோ மூலமாக கிடச்சிது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு முச்சுதுன்னு சொன்னாங்க. கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை, அத சத்தியமா நம்ப மனோ ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. முதல்ல வாட் அ சாங், என்ன ஒரு காம்போசிஷன் அது, அப்படியே ஸ்ட்ரெயிட் இட் கோஸ் டு த ஹார்ட். பாலு சார் பாடுறப்பார், அது கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவரோட வாய்ஸ் அந்த மாதிரி, இட்ஸ் சச் அன் அட்ராக்டிவ் வாய்ஸ். பட் கிருஷ்ணன், நீ உன்னோட வாய்ஸை வச்சு இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். உன்னோட வேர்ஷன் யூ கிரியேட்டட் அக்கார்டிங் டு மீ, இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. மலையிடம் காத்து அள்ளியிருக்கு, காளி செய்ய நீத்து சொல்லியிருக்கு. இது சாயங்காலமா மடி சாயும் காலமா, மெல்ல பூச்சூடு மெல்ல பாய் போடு, அடவாட காத்து சூடு ஏத்துது, புத்தி வச்ச மல்லிகை மொட்டு. இது ராஜா சாரோட எவர் கிரீன் ஹிட்ஸில் ஒன்று. யார் வந்து ஸ்டேஜில் பாடினாலும் இந்த பாட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஃபீமேல் சிங்கர்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து உதிச்சு போயாச்சு, டாப் 12க்கு போயாச்சு. ஆனாலும் நீங்கள் வந்து நல்லா பாடணும்னு வெறியோட பாடிருக்கீங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. குளிக்கும் போது கூந்தலை தனதாடையாக்கும் தேவதை, அலையில் மீதக்கும் மாதுளை, இவள் பிரம்மதேவன் சாதனை, தவங்கள் செய்யும் பூவினை இங்கு நல்லா பாடினேன்.
மதுமிதாவோட ஒரு ஸ்டைல் இருக்குது பாடுறதுக்கு. பாடும்போது கொஞ்சம் லூஸாக தான் யூ சே த லிரிக்ஸ். ஐ லைக் த சாங் சாய்ஸ் ஆக்சுவலி பிகாஸ் இட்ஸ் அ வெரி ரேர் சாங். ஜாஸ்தி கேட்காத சாங். தட் வாஸ் அ வெரி குட் சாய்ஸ். இந்த வாரத்துடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் சோனியா. Sonia! Congratulations, Sonia, best performer of the week. உங்களுக்கு TI Cycles வழங்கும் Mantra Performance Bike. Thank you so much, Shailaja ma'am. டேஞ்சர் ஜோனில் வந்து 2 பேர் தான் நாங்கள் கூப்பிடுறோம். ஒன்று வந்து கணேஷ், இன்னொன்று வந்து சௌந்தர்யா. It was a very tough decision for us between Soundarya and Ganesh. ரொம்ப க்ளோஸ் கால் இது. எலிமினேட்டாக போகிற கண்டெஸ்டன்ட் வந்து கணேஷ்.